இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1 வசனம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கும் ஒரு காரியம், நம்ம தைரியமா இருக்கணும். எதை கண்டும் யாரை கண்டும் எந்த சூழ்நிலையை கண்டும் பயந்து நடுங்குகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. நீதிமான்கள் ஆண்டவர் காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கத்துக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகமே அழிய போதுப்பா, உன்னையும் உன் குடும்பத்தை மட்டும்தான் நான் பாதுகாக்க போறேன், அதுக்காக நீ ஒரு பேழையை உண்டாக்கி அதற்கான ஆயத்தங்களை செய் அப்படின்னு சொன்னப்ப, அழிவு வரப்போதா, எல்லாரும் அழிய போறாங்களா, ஐயோ தண்ணியினால் அழிக்க போறீங்களா, அப்ப ஒருத்தருமே உயிரோடு இருக்க மாட்டாங்களா, நாங்க மட்டும்தான் இவ்வளவு பெரிய பூமியில உயிரோடு இருப்போமா? இப்படிலாம் எந்த விதத்திலும் நோவா பதட்டம் அடையவே இல்லை, பயப்படவே இல்லை. எரிகிற அக்கினி சூழ 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. ஐயோ இதுக்குள்ள நாங்க தூக்கி போடப்பட்டா எங்க நிலைமை என்ன ஆகும்? ராஜாவே தயவு செய்து எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணி எங்களை ரிலீஸ் பண்ணுங்க. இப்படிலாம் கெஞ்சவும் இல்லை, அவன் காலில் போய் விழவும் இல்லை. 1 மடங்கா எரிஞ்சிட்டு இருந்தது 7 மடங்காக்கப்பட்டதை நினைச்சு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயப்படவே இல்லை. சிங்கங்களின் கெபிக்குள்ள நீ தூக்கி போடப்படுவா என்று அதுக்கு ஒரு பெரிய சட்டம், ராஜா கையெழுத்து எல்லாம் இருந்தாலும் தானியேலை பாருங்க, அவன் கொஞ்சம் கூட அதை குறித்து பதட்டம் அடைந்ததாகவோ பயப்பட்டதாகவோ அழுது புலம்பினதாகவோ அல்லது அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்ததாகவோ நம்ம பார்க்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலனை குறித்து நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வஸ்திரம் யாருக்கு சொந்தமோ அவனுக்கு கட்டுகள் இருக்கிறது, காவல் இருக்கிறது, உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லப்பட்ட போதிலும் எல்லாரும் அவன் மேல வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அழுது, தயவு செய்து அங்க நீங்க போகாதீங்க, உங்களுக்கு அங்க பாதிப்பு இருக்கு, உங்களுக்கு அங்க ஆபத்து இருக்கு, அங்க உங்களை கொலை பண்ணிடுவாங்க, இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன், ஆண்டுடைய நாமத்திற்காக எவ்வளவு பெரிய பாடுகளா இருந்தாலும் அதை நான் சகிப்பதற்கு ஆயத்தமா இருக்கேன்னு தைரியமா முன் சென்ற பவுலெல்லாம் நம்ம பைபிளை பார்க்கணும். அப்ப இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே தைரியப்படுத்த விரும்புகிறார். எதிர்மறையான காரியங்களை பார்க்கும்போது, சற்றும் நீங்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகும்போது உடனே நம்பிக்கை இழந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. உடனே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஐயோ நான் எங்க போறது, எப்படி போறது, அந்த புது இடத்துல பயப்படாதீங்க. ஆண்டவர் தான் உங்களை அனுப்புகிறார், அவர் உங்களுக்கு முன்னாடி போவார். உங்களுக்கு ஃபேவரா இருந்த பாஸ் இப்போ இல்லை, உங்களுக்கு உதவியா இருந்த நபர் இனிமே உங்களுக்கு உதவியா இருக்க போறது இல்லை, அல்லது இதுவரைக்கும் உங்களுக்கு பக்கபலமா இருந்தது இனி இருக்க போகிறது இல்லை. இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வருதா, உடனே என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அதை நினைச்சு நீங்க ஒன்றும் கலங்காதீங்க. நீங்க போய் இடம் வாங்கியிருக்கீங்களே, நீங்க போய் வீடு வாங்கியிருக்கீங்களே, ஐயோ அந்த ஏரியா பயங்கரமான ஏரியா, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அல்ல, ஐயோ தெரியாம வாங்கிட்டேன், அவசரப்பட்டு வாங்கி இல்லை. உங்களை அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் குடியிருக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. இந்த ஸ்கூல்லையா, இந்த காலேஜ்லயா, இந்த கம்பெனிலையா, இந்த ஊர்லயா, இந்த இடத்துலயா, இந்த மாதிரிலாம் எதிர்மறையான செய்திகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய மனதை அப்படியே குழம்ப செய்யும் அல்லது பாதிக்க செய்யும் காரியங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்படும் போதெல்லாம் நீதிமான்களை போல தைரியமா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஆண்டுடைய பிள்ளை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்க கூட இருக்கிறவர் அல்லவா, மரண பரியந்தமும் கூட இருக்கிறவர் அல்லவா, உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர். எந்த சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் உங்க கூட தான் இருப்பார். முன் வச்ச கால பின் வைக்காதீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, தைரியத்தை தருகிறவரே, யாருடைய உள்ளமெல்லாம் கலங்கி சோர்ந்து போயிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தைரியப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.